ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ப்ரொக்கோலி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்காங்க. தண்ணி கொதித்த உடனே கட் பண்ண ப்ரொக்கோலியை சேர்த்துக்காங்க. இதில் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்த அப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிடுங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம் 1, நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 சிட்டிகை பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கினதும் இதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ வேக வச்ச ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க. ஃபைனலாக 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு தரமான சைடிஷாக இருக்கும் இந்த ப்ரொக்கோலி தொக்கு. இது போன்ற சுவையான ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.